அனைவருக்கும் வணக்கம். இன்று டிசம்பர் 9ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்கிளைமர் சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தமிழ் சொன்னால் தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல் எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன் சில தகவல் இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். சிபி அட்ரஸ் கேட்டுக்கோங்க. நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர், எனக்கு எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர் தான். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். வி ஆர் ப்ரொவைடிங் டெய்லி இன்ஃபர்மேஷன் அண்ட் டெய்லி நியூஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ஆர் ஷேர் மார்க்கெட். ஸோ வழக்கமாக நியூஸ் முடிஞ்சது. அதுமாதிரி வீடியோ வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே தான் இருக்குது. போக குறைய தான் செய்யும். ஏன்னா வந்து மாதம் முடியுது. டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி வரும்போது தான் வீடியோஸும் அதிகமாக வரும், தகவலும் செய்திகளும் அதிகமாக வரும். ஸோ நம்ம போக வீடியோ குறைஞ்சிட்டு தான் போகும். ஸோ அதையும் ஒரு சின்ன இதாக சொல்லிடுறேன். நிறைய நண்பர்கள் டெய்லி வீடியோ போடுங்கிறீங்க. டெய்லி செய்தி எதுவும் பெருசாக இல்லை. இருந்தால் தான் செய்தியை நியூஸாக போட முடியும். ஒரு சின்ன செய்திக்காக ஒரு வீடியோ போடுறதுங்கிறது நல்லா இருக்காது. ஸோ சேனலுக்கும் கட்ட முடியாது, உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால தான் 4-5 நியூஸ் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோவை போடுறேன். முக்கியமான நியூஸ்னால் கண்டிப்பாக உடனே போடுறேன். மணி பாக்ஸ் ஃபைனான்ஸ் லிமிடெட் 133 ரூபா கன்பேஸ் 1:1 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ் தராங்க. ப்ரைஸும் அதுமாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை பாதியாக குறைச்சிங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. இதற்கான ரெக்கார்ட் டைப் எக்ஸ்டேட் வந்து 15 டிசம்பர் 2025. சிக்டா வந்து என்பிஎஃப்சி. ஒமேகா இன்டராக்டிவ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 488 ரூபா கன்பேஸ் 1:10 ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸிலி 10 இருக்காது, ஒன்றா மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக்காக மாறும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். ரெக்கார்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணல, இன்றைக்கி தான் ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய வரையில் ரெக்கார்ட் வரும். சிக்டா வந்து சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. நுவோமா வெல்த் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் 780 ரூபா கேன்பேஜ் 1:5 ஆல்ரெடி ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபேஸிலி 10 இருக்காத 2 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக் 5 ஸ்டாக் ஆகும். அதற்கான ரெக்கார்ட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 26 டிசம்பர் 2025 தான் ரெக்கார்ட் எக்ஸ்டேட்டு. சிக்டா பார்த்தீங்கன்னா ஸ்டாக் புக்கிங்கில் இருக்காங்க. நுவோமா வெல்த் மேனேஜ்மெண்ட். இது அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. கேன்ஃபின் ஹோம்ஸ் லிமிடெட் 908 ரூபா கேன்பேஜ் 15 டிசம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடன் கொடுத்து முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. டிவிடன் அனௌன்ஸ் பண்ணால் ரெக்கார்ட் வந்து 19 டிசம்பர். டிவிடன் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு 6 ரூபா டிவிடன் கொடுத்துட்டாங்க. ஸோ மேற்கொண்டு இது 2வது டிவிடண்டாக இருக்கும். ஸோ மேபி 2 ரூபா 4 ரூபா இந்த ரேஞ்சில் டிவிடன் எதிர்பார்க்கலாம். இது ஒரு கணிப்பு தான், உறுதியாக தெரியாது. சிக்டா வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸில் இருக்காங்க. கேன்ஃபின் ஹோம்ஸ் ஃபைனான்ஸ் லிமிடெட். கோஃபார்ஜே லிமிடெட் 1873 ரூபா கேன்பேஜ் ஜனவரி 22 போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் அதேமாதிரி ரிசல்ட்டு டிசம்பர் முடிஞ்சதை ரிசல்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டிசம்பர் குவார்டர் ரிசல்ட்டையும். சிக்டா பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டிவிடன் பார்த்தீங்கன்னா 4 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ரூபா இந்த ரேஞ்சில் டிவிடன் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி 19 ரூபா கொடுத்துட்டே இருந்தாங்க. ரெகுலராக 19 ரூபா கொடுப்பாங்க. ஸ்பிட் ஆனால் 4 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ 4 ரூபா எதிர்பார்க்கலாம். அடுத்து நமக்கு ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். ப்ரிசிஷன் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 185 ரூபா கேன்பேஸ் 1,83 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்து ஒரு ப்ரைவேட் என்டிட்டி ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்மெண்ட்டில் உள்ள ஒரு ப்ரைவேட் கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. பேரை மென்ஷன் பண்ணல. ரீஜென்சி செராமிக்ஸ் லிமிடெட் 45 ரூபா கேன்பேஸ் 6,65 லட்சம் ப்ராஃபிட் ஆர்டர் கிடச்சிருக்கு. 6,65 லட்சத்துக்கு கொடுத்தது ஜிஜி ப்ரோ பில்ட் இந்தியா லிமிடெட். ரிஷப் இன்ஸ்ட்ருமெண்ட் லிமிடெட் 450 ரூபா கேன்பேஸ் 10 கோடிக்கான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர். யூரோவில் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் யூரோக்கான ஆர்டர் கொடுத்தது. யாருங்கிறத கம்பெனி மென்ஷன் பண்ணல, பட் அவங்க செக்டரை மட்டும் சொல்லியிருக்காங்க. கிறிஸ்டல் இன்டகிரேட்டட் சர்வீசஸ் லிமிடெட் கேன்பேஸ் 539 9 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஜிண்டால் ஸ்டீல் லிமிடெட். ஹெச்இசி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் 127 ரூபா கேன்பேஸ் 4,32 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது அகமதாபாத் முனிசிபல் கார்பரேஷன். சோலாரா வேர்ல்ட் எனர்ஜி சொல்யூஷன் லிமிடெட் 292 ரூபா கேன்பேஸ் 806,40 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது குஜராத் ஊர்ஜா விகாஸ் நிகாம் லிமிடெட். ஸோ இது வந்து ஒரு கான்ட்ராக்ட்னு நினைக்கிறேன். ஏசிபிசி லிமிடெட் கேன்பேஸ் 8 ரூபா 89 பைசா 86 கோடிக்கான ஒரு ஆர்டர். பட் இது இவங்களுக்கு மட்டும் கிடைக்கல, இவங்களோட ஜாயின் வெஞ்சருக்கு சேர்த்து கிடச்சிருக்கு. கொடுத்தது ஜேஎஸ்சிங்கிற ஒரு கம்பெனி, இந்தியா பிரைவேட் லிமிடெட். ரிஷப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கன்பேஸ் 409 ரூபா 10 கோடிக்கான ஆர்டர். ஸோ அதே தான் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. ஜிஆர்பி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் ஜிபிடி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட், அதாவது ஜிஆர்பின்னு போட்டிருக்கேன், ஜிபிஆர்னு போட்டிருக்கேன். ஜிபிடி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் 105 ரூபா கேன்பேஸ் 199 கோடியே 17 லட்சத்துக்கான ஆர்டர் கிடைக்க தான் போகுது. ஏன்னா இவங்க வந்து 11 பிட்டராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இவங்களுக்கு தான் கிடைக்கும். ஆர்டர் இஷ்யூ பண்ணது பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே, ஸோ கோரக்பூர் யூபி. ஸோ ரயில்வேலேருந்து இந்த ஆர்டர் கிடைக்க போது. லோ ஒன் பிட்டருக்கு தான் மோஸ்ட்லி ஆர்டர் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ப்ரைஸ் லோவாக கோட் பண்ணியிருக்காங்க. ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 62 ரூபா கேன்பேஸ் 328 கோடி 77 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட பைபேக்கு. அது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா எக்லராக்ஸ் சர்வீசஸ் லிமிடெட் கேன்பேஸ் பார்த்தீங்கன்னா 4,498 ரூபா கேன்பேஸ். இவங்க பைபேக் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 6,66,666 ஈக்விட்டி ஷேர் வந்து பைபேக் பண்ணுறாங்க. பைபேக்காக இவங்க செலவு பண்ண தொகைன்னு பார்த்தீங்கன்னா 300 கோடி. ஸோ 300 கோடி செலவு பண்ணி ஒரு பைபேக் நடத்துகிறாங்க. போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷமும் இந்த கம்பெனி ஒரு ரெகுலராக பைபேக் பண்ணுற கம்பெனி மாதிரி தெரியுது. ஏன்னா தொடர்ந்து பைபேக் பண்ணிகிட்டு இருக்காங்க வருஷம். அதுமாதிரி பைபேக் ப்ரைஸ் பார்க்கணும், அதுதான் முக்கியமானது. 4,500 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறாங்க. கேன்பேஸ் 4,498 ரூபா
ஸோ பைபேக் இவங்க பேசுறது பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேயே பேச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேபி கொஞ்சம் குறைவாக இருந்தது. ஸோ அப்போ 4500 மாதிரி சொன்னாங்க. ஒரு 100 50 தான் குறையாக இருந்துச்சு. பட் இப்படி இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாக்கோட அந்த ரெக்கவர்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா 4900 வரைக்கும் கிட்டத்தட்ட 5000 வரைக்கும் டச் பண்ண ஒரு ஷேரு இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி விழுந்துகிட்டே இருக்குது. காரணம் வந்து இவங்க பைபேக் அனௌன்ஸ் பண்ணது 4500. ஸோ ஒரு 5000 உள்ள 4900 உள்ள ஷேரை 4500 பைபேக் பண்ணுறாங்க. அதாவது கம்பெனி அந்த அளவுக்கு மதிக்கிறாங்கன்னா ஸோ மார்க்கெட்டில் வந்து அதுக்கு வேல்யூ இருக்காது. அதனால் தொடர்ந்து மார்க்கெட்லேருந்து 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் விழுந்து இப்போ 498 கிட்டத்தட்ட 4500 பைபேக் ப்ரைஸ்க்கு வந்திருக்கு. பட் இவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது பைபேக் ப்ரைஸோட கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது. ஸோ இப்படி தான் சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேட் கொடுத்து பைபேக் பண்ணாங்கன்னா அந்த பைபேக் ப்ரைஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு தூக்கிட்டு போகும் அந்த ப்ரைஸை. இதே நல்ல ப்ரைஸாக இருக்க கம்பெனியை குறைவான விலையில் பைபேக் பண்ணும்போது மார்க்கெட் வந்து அந்த பைபேக் ப்ரைஸுக்கு ஈக்குவலாக ஷேரை வந்து கீழே கொண்டு வருவாங்க. பட் இது எல்லா டைமும் நடக்கும் சொல்ல முடியாது, விதிவிலக்கும் உண்டு. பட் மோஸ்ட்லி வந்து சென்டிமெண்ட்டாக இப்படி தான் நடக்கும். ஸோ இவங்க வந்து பைபேக் வந்து கம்மியாக அனௌன்ஸ் பண்ணனால ஸ்டாக்கோட ப்ரைஸும் 2-3 நாளில் விழுந்து இப்போ 4498 ரேஞ்சில் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த பைபேக் வந்து பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. பட் எல்லா பைபேக்லேயும் ஒரு ஆப்ஷன் உண்டு. அது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பைபேக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு ஒர்க்கிங் டே முன்னாடி அதை ரெக்கார்ட் வந்து இப்போ 17 டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 14 டிசம்பர் இல்லை 15 டிசம்பர் இந்த மாதிரி டேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பைபேக் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எல்லா கம்பெனியும் சொல்லுவாங்க அந்த மாதிரி. பட் எல்லா கம்பெனியும் பண்ணுறது இல்லை. ஒன்று சில கம்பெனி தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க. சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா சொன்ன ப்ரைஸே முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ இவங்களோட ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு மேட்சிங்கில் இருக்கனால எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனி பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் 99% கம்பெனி வந்து பண்ணுறதே கிடையாது அந்த வாய்ப்பை. பட் அது மென்ஷன் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ப்ரொசீஜர் மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் நாங்கள் வந்து பைபேக் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர் வந்து குறைச்சிடுவாங்க. ஏன்னா வந்து இவங்க வந்து 300 செலவு பண்ண போகிறாங்கன்னா 300 தான் செலவு பண்ணுவாங்க. 300 கோடி சில தான் செலவு பண்ணுவாங்க. அதுக்கு மேலே ₹1 செலவு பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பைபேக் குவான்டிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா 6,66,666 ஷேர் பைபேக் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து ஷேரோட எண்ணிக்கை வந்து குறைச்சிடுவாங்க. கிட்டத்தட்ட 6,60,000 பண்ணலாம், 6,00,000 மட்டும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணி பைபேக் ப்ரைஸை வந்து உயர்த்திடுவாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த பைபேக் வந்து சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இல்லாத மாதிரி தெரியுது. ஏன்னா கரண்ட் ப்ரைஸுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. அதுவும் இதுக்கு முன்னாடிலாம் நல்ல ப்ரைஸில் இருந்த ஸ்டாக்கு இந்த பைபேக் அப்புறம் கீழே விழுந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கான ரெக்கார்டு வந்து 17 டிசம்பர். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் லாங் டைம் ஹோல்டராக இருக்கீங்க, ஆல்ரெடி இந்த ஸ்டாக் ரொம்ப குறைவான விலையில் வாங்கியிருக்கலாம், உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்ம பேசுகிறது எல்லாமே லாங் டைம் பற்றி தான். செய்திகள் எல்லாமே அது லாங் டைம் தான் பயன்படும், ஷார்ட் டைமில் பெருசாக பயன் இருக்காது. ஸோ அதனால் லாங் டைமாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு இடத்தை அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அதை நான் ஃபாலோ பண்ணணுங்கிறது கேள்விக்குறி தான். ஸோ அது வேண்டாம். பட் இந்த பைபேக்கை தான் நீ நல்ல ஒரு பைபேக்கா அப்படின்னு சொன்னியாப்பா தமிழில் போட்டிருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த பைபேக்கை பற்றி நான் பேசவே இல்லை. இது ஒரு வித்தியாசமான பைபேக் தான். இந்த பைபேக் இப்படி நடக்கும். நிறைய கம்பெனி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வாங்குவாங்க, இல்லை மார்க்கெட்டை குறைவாக வாங்குவாங்க. பட் ரொம்ப ரேலி தான் நடக்கும். பட் அதே மாதிரி தான் இந்த கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் பேச வந்த பைபேக் பார்த்தீங்கன்னா இந்த பைபேக் கிடையாது. தமிழில் போட்டது வந்து நான் குறிப்பிட்டது இன்ஃபோசிஸ் பைபேக் தான். இதுதான் நல்ல பைபேக்கு. எதுக்கு என்ன காரணத்தில் சொல்கிறேன்னா ப்ரைஸில் வச்சு சொல்ல, பர்சன்டேஜை வச்சு சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி இந்த அதே மாதிரி இந்த பைபேக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொமோட்டர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இன்னும் வர நிறைய பைபேக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் பார்ட்டிசிபேட் பண்ணுறது குறைவாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எந்த கம்பெனியில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப குறைவாக இருக்குது, இல்லை ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கே இல்லையோ அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. மற்றபடி யாருமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க ப்ரொமோட்டர் எனக்கு தெரிஞ்சு. இப்படி இந்த கம்பெனி அதான் சொல்லியிருக்காங்க ப்ரொமோட்டர் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு. ஸோ இன்ஃபோசிஸ்லேயும் இதே கதை தான் நடந்துச்சு. அவங்களும் ப்ரொமோட்டர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இந்த பைபேக் எதுக்கு சூப்பரான பைபேக் சொல்லலாம். ஒரு 4 நாள் மட்டும் தான் எனக்கு அக்கௌண்ட்டில் ஒரு 5400 இப்போ கிரெடிட் ஆச்சு. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், நம்ம அக்கௌண்ட்டில் யாருப்பா 4500 400 போட்டிருக்காங்க, நம்மகிட்ட கடன் வாங்கினா யாருமே திரும்ப தர மாட்டாங்களே, நம்ம ராசி எப்படி ஆச்சு. ஸோ யார் இந்த 5400 போட்டாங்கன்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். பட் நான் பேங்கில் போய் செக் பண்ணல, மெசேஜ் மட்டும் வந்துச்சு. யாராக இருக்கும்னு தேடிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் மேலே செக் பண்ணி பார்த்தா இன்ஃபோசிஸ்லேருந்து பைபேக் வந்து அக்செப்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை போட்டிருக்காங்க. அது என்னென்னா நான் பைபேக் அப்ளை பண்ணதே மறந்துட்டேன். ஒரு தடவை அப்ளை பண்ணுறேன் மறந்துட்டேன் பெரும்பாலும். ஸோ அப்ளை பண்ணதுக்கு மறந்ததுக்கப்புறம் நான் மொத்தமாக ஷேர் வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா 5 ஷேர் வச்சுருந்தேன். என்னோடய ஷேர் நீங்கள் பார்க்கலாம். இது எதுக்கு சூப்பரான பைபேக்குங்கிறத இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான் 5 ஷேர் தான் வச்சுருந்தேன் ஹோல்டிங்கில். ஸோ எனக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0 வந்துச்சு. காரணம் வந்து இவங்க பைபேக் பண்ண ரேஷியோ பார்த்தீங்கன்னா 11 ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் பைபேக் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 ஷேருக்கு மேலே இருக்கணும். அதாவது 6 ஷேர் இருந்தால் தான் ஒரு ஷேர் பைபேக் பண்ணுற மாதிரி இருக்கும். என்கிட்ட வந்து 5 ஷேர் தான். ஸோ எனக்கு வந்து பைபேக் என்டர்டைன்மெண்ட் வந்து 0 தான் வந்துச்சு. உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் அப்ளிகபிள் கிடையாது. அதை நீங்கள் பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான். பட் நான் வழக்கமாக சொல்லிகிட்டே இருக்கேன் அந்த இதுதான். நீங்கள் வந்து பைபேக் ரேஷியோலாம் பார்க்காதீங்க, அப்ளை பண்ணுறது எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்கன்னு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா என்கிட்ட இருக்க 5 ஷேருமே நான் அப்ளை பண்ணேன். டெண்டர் மேலில் அப்ளை பண்ணேன். ஸோ அப்ளை பண்ணது நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஷேரு. அவங்க அக்செப்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 3 ஷேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, 2 ஷேர் தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 ஷேருக்கு தான் எனக்கு 5400 அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கு திடீர்னு கிடைச்ச பணம். ஸோ அதுதான் என்னடா என் அக்கௌண்ட்டில் யார் பணம் போட்டாங்கன்னு ஒரே அதிர்ச்சி ஆகிட்டு. ஏன்னா என்கிட்ட பணம் வாங்கினா யாரும் திருப்பி கொடுத்ததா அதிகமான ராசி கிடையாது, பெரும்பாலும் யாரும் தரமாட்டாங்க.
நான் கொடுக்கறதும் குறைவு தான், கொடுத்தாலும் திரும்ப வராது, அவங்க எங்கேயோ காணாமல் போயிடுவாங்க. ஸோ அந்த ராசி எப்படி நம்மளுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 5400 வந்து இன்ஃபோசிஸ்காரங்க தான் என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணாங்க. ஸோ இதில் என்ன பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் எவ்வளோ பைபேக் பார்த்துருக்கேன், எவ்வளோ பைபேக்லையும் பார்ட்டிசிபேட்டும் பண்ணியிருக்கேன். அது அதிகமாக இல்லாட்டாலும் வருஷத்துக்கு 1 இல்லை 2 பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். பட் இந்த அளவுக்கு ரேஷியோ இருந்ததில்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் 5 ஷேர் அப்ளை பண்ணதில் 3 ஷேர் அக்செப்ட் ஆகிருக்கு. ஸோ பைபேக் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு 50% மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமானது. இந்த மாதிரி பைபேக் ரொம்ப கம்மியாக தான் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் இந்த பைபேக்கை ஒரு சூப்பரான பைபேக்குன்னு சொல்கிறேன். பட் இது எனக்கு மட்டும் தான் நடந்திருக்கு, உங்களுக்கு நடந்திருக்கா எங்கேயாவது எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அப்படி ஏதாவது அதிகமாக அப்ளை பண்ணி உங்கள் ரேஷியோட இல்லை நீங்கள் வச்சிருக்க ஹோல்டிங்கை விட அதிகமாக பைபேக்கில் அவங்க எடுத்துருக்காங்களாங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ரொமோட்டர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னா இதனால தான் நம்மளுக்கு பெனிஃபிட். இதுவே ப்ரொமோட்டர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைஞ்சிரும். ஸோ ப்ரொமோட்டர் பார்ட்டிசிபேட் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ரீட்டைல் ஷேர் ஹோல்டராக நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது இந்த மாதிரி பைபேக்கில். ஸோ இதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஷேர் அப்ளை பண்ணி எவ்வளோ ஷேர் உங்களுக்கு அஸ்பெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத முடிஞ்சால் உங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல காலையில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி இந்த காலையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் திரும்பவும் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.